ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல் சாண்டிஸ் கிரியேட்டிவ் கார்னர். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பரில் வந்து ஒரு சூப்பரான ஜாஸ்மின் தான் பண்ண போகிறோம். அதுக்காக டிஷ்யூ பேப்பர் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அதை வந்து 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ண இந்த பீஸை வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது ஒரு 4 பீஸாக கட் பண்ண போகிறோம். 4 லேயர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி 4 பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் ஒன்றுத்தையும் இந்த மாதிரி சின்னதாக ஸ்கொயர் மாதிரி ஒரு லேயராக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்மின் ஃப்ளவர் செய்ய போகிறோம். இதுக்காக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேப்பர் எடுத்து இதை 4 ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அகர்வத்தியோட குச்சியை வந்து இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பட் ஷேப்பில் நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து கீழே மட்டும் கையால் வந்து சுருட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சுட்டு மறுபடியும் நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு பட் ஷேப்புக்கு மறுபடியும் கொண்டு வந்துடுங்க. இது நல்லா கீழே வந்து சுருட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லேயர் டிஷ்யூ பேப்பரை எடுத்து மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே வந்து பண்ணிவிட்டு இப்படி கையாலே சுருக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு ஜாஸ்மின் ஃப்ளவர் பட் மாதிரி உங்களுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், குச்சி நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்கள் டூத் பிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஜாஸ்மின் ஃப்ளவர் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எல்லோ அண்ட் க்ரீன் அக்ரிலிக் கலரை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து லைட் க்ரீன் கலர் வந்து கொண்டு வர போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக வந்து 2 ட்ராப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஃபிங்கர்ஸால் இந்த பெயிண்ட்டை எடுத்துகிட்டு அப்படியே வந்து இந்த காம்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த கம்மோடு சேர்த்து இந்த டிஷ்யூ பேப்பர் நல்லா வந்து ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நல்லா காஞ்சிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து பிரியாமல் அப்படியே இருக்கும். இதே மாதிரி எல்லா பட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஜாஸ்மின் பட் உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி நம்ம வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்மின் பட்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி இப்போ எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம அப்படியே வந்து கார்லண்ட் மாதிரி கோக்க போகிறோம். அதுக்காக நான் வந்து ஒரு திக்கான ஒயர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நூல்கண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊசியில் வந்து கோத்துட்டு நான் இந்த ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ்லாம் கோக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்து நம்ம எப்பயும் போல் ஊசி நூலில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஈஸியாக ஃப்ளவர்ஸை கோப்போமோ அதே மெத்தட் தான். ரொம்ப சிம்பிள் தான். அந்த மாதிரி வந்து ஆல்டர்னேட்டாக வந்து கோத்துக்கிட்டே வாங்க. நான் வந்து ஃப்ளவர் எப்படி கோப்போமோ அதே மாதிரி இந்த டிஷ்யூ பேப்பரில் செஞ்ச ஜாஸ்மின் ஃப்ளவரையும் கோத்துக்கிட்டே வாங்க. ஃபைனலாக எப்படி இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கம்ப்ளீட்டாக கோத்து முடிச்சாச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா தலையில் வைக்கிற அளவுக்கு வந்து குண்டு மல்லி மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பக்கமும் வந்து தலையில் வந்து ஹேர் பின் இன்சர்ட் பண்ணுற மாதிரி நான் நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து நம்ம பாபி பின் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹேரில் வந்து வைக்க முடியும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் டைட்டாக வந்து நாட் போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நார்மலாக பூ கட்டுற மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். இப்போ வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஹோல் ஸ்பேஸ் இருக்குல்லையே அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பாபி பின் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அழகாக வந்து சூப்பராக வந்து ஹேரில் வச்சுக்கலாம். ஃபைனலாக ஹேரில் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். நம்மளுடைய சூப்பரான ஜாஸ்மின் ஃப்ளவர் கார்லண்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து ஒரு சூப்பராக கொண்ட மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்சர்ட் பண்ண அந்த பாபி பின்னை வச்சு அழகாக வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டிஷ்யூ பேப்பரில் ரெடி பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஜாஸ்மின் ஃப்ளவர் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சூப்பரான ஜாஸ்மின் கார்லண்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.